சீனாட பொருளாதார வளர்ச்சி மிக அபரிவிதமா அண்மை காலத்திலிருந்து குறிப்பா 90ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை கண்டு பல நாடுகளில் முதலீடு செய்தது. இந்த பட்டுப்பாதை என்னும் திட்டத்தை உருவாக்கி மிக வேகமாக ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவுக்கு அந்த நாடு தன்னுடைய முதலீட்டு விரிவாக்கத்தை செய்தது. ஆகவே இதை அமெரிக்கா விரும்பவில்லை. வெனிசுவேலாவுக்கு $100 பில்லியன் சீனா கடனாக கொடுத்திருக்கின்றது. பனாமாக்கு வந்தது சீனா. ட்ரம் இதெல்லாம் குறிப்பிட்டுக் கொள்கிறார். அதனால தான் பனாமா கால்வாய் ஜிம்மி கார்ட்டர் $1 அதை பணமாக கொடுத்ததை நாங்கள் மீளப்பெறப் போகிறோம் என்று. அதே மாதிரி கிரீன்லாந்துக்கு பக்கத்திலேயும் ரஷ்ய சீன கப்பல்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே வெனிசுவேலாவை பொறுத்தளவில் மிகப்பெரிய சீனா ஆதரவு நாடாக இருந்தது. ஆகவே இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் சீனாட முதலீடு உலகமெல்லாம் வியாபாதித்ததை அமெரிக்கா விரும்பவில்லை. இந்த இடத்துல தான் இலங்கையூடான போக்குவரத்து, குறிப்பாக அந்த ஹம்பாந்தோட்ட துறைமுகம் இப்பொழுது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. 100 வருட குத்தகைக்கு இலங்கை அதை கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த தென் பிராந்தியத்தில் ஊடாக கப்பல்கள் செல்லும் போது ஹம்பாந்தோட்ட துறைமுகமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். இப்பொழுது அந்த துறைமுகம் குறைந்த அளவில் கப்பல் போக்குவரத்துகளை எதிர்கொண்டாலும் ஆனால் சீனாவின் பட்டுப்பாதைக்கு அது மிக முக்கியமான துறைமுகம். ஆகவே இந்த இடத்துல இலங்கையிட முக்கியத்துவம் மிக 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 முக்கியமாக உணரப்படுகின்றது. ஆகவே இலங்கை இந்த முக்கோணத்துக்குள்ளே சிக்கி இருக்கின்றது. ஒன்று இந்தியா, அடுத்து அமெரிக்காவுக்கு இலங்கை தேவைப்படுது, சீனாவுக்கும் இலங்கை தேவைப்படுது. ஆகவே இலங்கை கொள்கை வகுப்பாளர்கள் இந்த மூன்று நாடுகளையும் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதில் தான் இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது.